முத்து தன் மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்றத எல்லாருக்கும் நிரூபிப்பாரு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் எபிசோட்ல பார்த்திருப்பீங்க, அரசியல்வாதி கூட மது அருந்துறதுக்காக முத்து போறாரு. ஆனா அவர் அருந்த மாட்டேன், இது என்னோட டியூட்டி டைம் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாரு. அதற்கு அந்த அரசியல்வாதியும் சரிப்பா அது உன்னோட விருப்பம் உன்னோட விஷ் அப்படின்ற மாதிரி சொல்லி முத்து குடிக்கல அப்படின்னு ஓகே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் முத்து பாத்தீங்கன்னா ஐயா இந்த மாதிரி ஒரு சவாரி வந்திருக்குது, நான் போறேன், நீங்க வேற கார் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்ல அவரும் ஓகே சொல்லிட்டாரு. இதற்கிடையில சிட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை பார்த்து விட்டுறான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா முத்து அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது, சும்மா நிக்கிறது, இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இவன் வந்து ஒரு கார் டிரைவர், இவன் பட்ட பகல்ல குடிச்சிட்டு கார் ஓட்டுறான், இவனோட பேசஞ்சர்லாம் பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு வீடியோ ஸ்பெட் பண்றான். அந்த வீடியோ கடைசியில மீனாக்கிட்டே வருது. இதாங்க லாஸ்ட் எபிசோட்ல, அதாவது இன்னைக்கு எபிசோட் நடந்தது. இனி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி. என்னடா அது, இவர் இப்படி பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போன் அடிக்கிறாங்க. போனை எடுக்கல அவரு, அது ஏதோ ஒரு சூழ்நிலை, அவர் போன் எடுக்கல, கார்ல போய்கிட்டு இருக்காரு, போன் எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன், அவர் பாட்டுக்கு போனை வச்சுட்டு அமைதியா இருந்துறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே பாக்குறாங்க, வீடியோ ஸ்ப்ரெட் ஆகுது, எல்லாருமே பாக்குறாங்க இந்த பையன் இப்படி பண்றான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. வீடியோ இன்னும் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. அப்போ இந்த விஷயம் யாருக்கு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுருதியோட அப்பாவுக்கு போகுது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வீடியோ பார்த்துட்டு ஆஹா சூப்பர் வீடியோ மாட்டிக்கிருச்சு, அவர் என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னா இது உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாரு. உடனே அங்க இருக்கிற போலீஸ்க்கு போன் பண்றாரு. இவரால சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியல, எப்படியாவது வந்து முத்துவை தூக்கி உள்ள வச்சிடணும், என்ன அடிச்சான்ல அவன் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாரு. அவர் சந்தோஷத்துல குதிச்சு என்ன பண்றாரு அப்படின்னா போலீஸ்க்கு ஒரு போனை போட்டுறாரு. போனை போட்டு இங்க பாருங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது, போலீஸ்காரங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒருத்தன் பட்ட பகல்ல குடிச்சிட்டு கார் ஓட்டிக்கிட்டு இருக்கான், பொதுமக்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் வரும், இவனால யாரு மேல காரை ஏத்த போறான் அப்படின்னு சொல்லி தெரியாது, நீங்க எல்லாம் இப்படிதான் கேர்லெஸ்ஸா இருப்பீங்களா, உங்களுக்கு எல்லாம் வீடியோ வரலையா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த போலீஸ்காரன் ஆமா எங்களுக்கு வீடியோ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது முத்து தான் எந்த கார்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. முத்துவை பிடிச்சிட்டாங்க. முத்து இங்க பாரு உனக்கு எதுக்குடா அந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசுறாங்க, ஹார்ஸா பேசுறாங்க. முத்துவுக்கு வந்து ஒண்ணுமே புரியல, தன்னை சுத்தி என்ன நடக்குது அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறதுக்கே இன்னும் டைம் வரல. அதே மாதிரி காரையும் சீஸ் பண்ணிட்டாங்க. முத்துவும் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டு ஏன்டா உனக்குலாம் அறிவு இருக்குதா, நீ இப்படி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, சார் நான் என்ன சார் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. முத்து நீ குடிச்சிட்டு வண்டி ஓட்டிருக்க, இங்க பாரு வீடியோ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க வந்து செக்கிங் மிஷின் வச்சிருக்காங்க, அவங்க வந்து அழகா கண்டுபிடிச்சிடலாம் அவர் குடிக்கல அப்படின்றத. அப்புறம் எதற்காக இந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் முத்து கண்டுபிடிக்கணும் யார் இந்த வீடியோ எடுத்தா அப்படின்றதையும் முத்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு. ஏன்னா அந்த இடத்துக்கு யாரெல்லாம் வந்தா, மேபி அங்கேயே ஒரு சிசிடிவி கேமரா இருந்துச்சு அப்படின்னா இந்த விஷயத்தை இந்த வேலையை யார் பார்த்தா அப்படின்றத அழகா கண்டுபிடிச்சிருவாரு. கண்டிப்பா ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது. ஆனா இது வந்து பெரிய பிரச்சனையா மாறிடும். இவர் என்னதான் குடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே நாளைக்கு எல்லாரும் வீடியோ பார்த்தவங்க இவர் குடிக்கல அப்படின்றத நம்பிடுவாங்களா? சத்தியமா யாருமே நம்ப மாட்டாங்க. கார் டிரைவர் அலுப்பா இருக்கும், குடிச்சிருப்பாங்க, அதுவும் நைட்டு குடிப்பாங்க. ஆனா அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா இவர் பகல்லே குடிப்பார் அப்படின்னு தான் பேசுவாங்க. அதை எல்லாத்தையும் தொடக்கணும் அப்படின்னா உண்மையான குற்றவாளி யார், அவன் எதற்காக இப்படி பண்ணா அப்படின்றத அவன் வாயாலே சொல்ல வச்சு ஒரு வீடியோ எடுத்து போட்டா மட்டும்தான் இந்த பிரச்சனை சரியாகும். அதற்காக முத்து என்னெல்லாம் செய்வாரு, என்னெல்லாம் செய்ய போறாரு அப்படின்றது இனி வர எபிசோட்ல தெரியும். தன் மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்றத முத்து நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. எல்லாருக்குமே சந்தோஷம். முக்கியமா பாத்தீங்கன்னா மனோஜ் அண்ட் ரோகிணி அவங்களும் சந்தோஷம் தான் படுறாங்க. அப்பா முத்து மாட்டிக்கிட்டான், முத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு யோசிக்கல, சந்தோஷப்படுறாங்க, ரொம்பவே ஹாப்பியா இருக்கிறாங்க. ஆனாலும் மீனா முத்து பக்கம் தான் இருக்கிறாங்க. எப்படியாவது இவர் இந்த தப்ப பண்ணல அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்றதுல ரொம்பவே தெளிவா இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே சிட்டியும் மாட்டணும் அப்படின்றத நம்மளோட ஆசை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.